நந்தி பெருமான் கிட்ட போய் சொல்வோம் நம்ம வேண்டுதலை நிறைய பேர் சொல்றதுக்கு. காதல போய் சொல்லுவாங்க. ஆஹ் இதுதான் நான் இதுதான் விஷயம். reason. ஆமா. அப்போ நான் அவர்கிட்ட சொல்லிட்டோம்னா கண்டிப்பா சிவபெருமான் கிட்ட போய் சேர்த்துருவாரு. தவறவே தவறாது. அதுக்காக தான் அன்னைக்கு நந்தி பெருமானோட 2 கொம்புகளுக்கு நடுவே சிவனை காண்பது அவ்வளவு ஒரு நல்ல விஷயம். கையில மிளகு வச்சுக்கிட்டு நம்ம வேண்டிட்டு பார்க்கணும். அந்த மிளகை வீட்டுக்கு கொண்டு வந்து தினம்தோறும் வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் ஒண்ணு கொடுக்கலாம். உணவுல சேர்த்துக்கலாம். வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் ஒண்ணு கொடுக்கலாம். குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறாங்க அந்த டைம்ல ஒண்ணு கொடுக்கலாம். அன்றைக்கு ஏன் இந்த நந்தி பெருமானுக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, யார் இவர் அப்படின்னு கேட்கும்போது, முன்னொரு காலத்துல சிவாதர் அப்படின்ற தீவிர சிவபக்தர் இருந்தார். நீண்ட நாளாக அவருக்கு குழந்தை இல்லை. குழந்தை வரம் வேண்டி சிவன் கிட்ட வேண்டி ஒரு குழந்தை அவருக்கு பிறக்குது. அவர் பாத்தீங்கன்னா நல்ல தேக ஒளியோட சூரியன் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கிறாரு. அவரும் சின்ன வயசுல இருந்தே தீவிர சிவபக்தராக, குழந்தையாக இருக்கும் போதுல இருந்தே சிவனை நல்லா வேண்டிட்டு சிவபக்தராகவே வளர்றாரு. அப்போ பார்க்கும்போது ஒரு 2 சிவனடியார்கள் சிவாதர் ஐயா வீட்டுக்கு வராங்க. ஸோ பார்த்துட்டு அவர்கள் கணித்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தைக்கு ஆயுள் குறைவு, பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த குழந்தை நான் சிவனின் குழந்தை, சிவனை எனக்கு சிவன் எங்க அப்பாவுக்கு கொடுத்த குழந்தை நான் அப்படின்ட்டு சிவனை நோக்கி தவம் இருக்கிறார் அந்த சின்ன வயசுல பாருங்க. ஸோ அப்போ சிவன் இவருக்கு வரம் கொடுக்குறாரு. குழந்தைய உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னா, உங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் நந்தியாக அவரை மாற்றி கூடவே வச்சுக்கிறாரு. நந்தி என்றால் நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம் அப்படின்னு பொருள். கூடவே வச்சுக்கிட்டு எப்போதுமே நீ என் கூட இருக்கணும், நீ கேட்ட வரத்தை நான் கொடுக்குறேன், என் கூடவே இரு, பக்தர்கள் சொல்றது எல்லாமே கேட்டு எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த பிரதோஷ நேரத்துல நமக்கு நந்தி பெருமானோட வழிபாடு சிறப்பாக கருதப்பட்டு இன்றளவும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்.